பிரிச்சு பார்க்கும்போது நகையா இருந்தது. அவர்கிட்ட காட்டினா கவரிங் அவனா போட்டு போயிருப்பான், அதை எடுத்துன்னு வர அங்கே போட்டு வராதுன்னு. நீ எதுக்கோ பாருங்க, திரும்பி பாருங்க சொல்லிட்டு காட்டினா நம்பர் எல்லாம் இருந்தது. ஆமா நகையா இருக்கு, நம்ம போலாம் வான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்துட்டார். ஆபீஸ் போகணும். அங்க போனா சூப்பர்வைசர் மட்டும்தான் இருந்தார். மற்ற பேர்லாம் போயிட்டு இருந்தாங்க, மேனேஜர் எல்லாம். மறுபடியும் அவங்கள கால் பண்ணி வர சொல்லி நம்ம பாண்டி பஜார் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தொலைச்சி வரும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை தேட்டி இருக்காங்க. அன்னைக்கு நம்ம அவர் எங்க வச்சாரோ அங்க தேட்டி இருக்கார். நாங்களும் இங்க ஸ்டேஷன்ல பார்த்தோன்னே அவங்க எல்லாம் போன் பண்ணி நகை கிடைச்சிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்தாங்க. வந்து அவங்க பார்த்த ஒரு இதுதான் நம்மளால 45 பவுன்லக்கா. நான் ஒரு பவுன் தோடு தொலைஞ்சாலே வீட்டுல சரியா அடி விழுகும். 45 பவுன்னா பெரிய விஷயம். 50 லட்சத்துக்கு ஈடானது. அவங்க பார்த்த அந்த இதுதான். அவங்க என்ன பண்ணாங்க? உங்க காலில் விழுந்தாங்களா இல்ல என்ன நன்றி சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? நன்றி, வாழ்க்கையே எங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. புரியுதுக்கா, புரியுது. அவங்கள பாக்குறதுக்கு எப்படி மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரிதான் இருந்தது. ஆமா, நம்மள மாதிரி ஒரு கஷ்டப்படுற குடும்பம் தான். ஆமா, அவர் ஏதோ வியாபாரம் பண்றாரு போல. வியாபாரம் பண்ணி சம்பளத்துக்காக வியாபாரம் பண்றாரு. சரி சரி, அதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. புரியுது புரியுது சொன்னது.